இந்த பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த லாங்குவேஜ் சரியானது? அதாவது இன்றைக்கி ஒரு எண்ணம் இருக்குது, அதை நான் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், அது வந்து எனக்கு வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தமான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதில் நான் இங்கிலீஷில் எழுதலாமா, தமிழ் எழுதலாமா, இல்லை நான் அஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் கேட்கணும், நான் வந்து சில நேரங்களில் 2 மொழிகளை கலந்து எழுதுவேன், அது எல்லாமே சரியான்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ பிரபஞ்சத்துடைய சரியான கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் என்ன அப்படின்றது தான். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த லாங்குவேஜ் நம்ம பயன்படுத்தணும், அது எது சரியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பொதுவாக மொழியை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்ம எண்ணங்களை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, நம்ம தேவைகளை புரிய வைக்கிறதுக்கு, இல்லை ஒரு விஷயம் வாங்குறதுக்கு, கொடுக்கறதுக்கு, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தேவையாக இருக்கும்போது மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த மொழியில் நம்மளுடைய உணர்வுகள் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோம். இப்போ நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே வேறு மொழி பேசுகிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. அப்போ மொழியோட தேவை நீங்கள் அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. இப்போ மொழியோட தேவை நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியோட தேவை என்ன அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் உங்களை விட்டு வெளியே இல்லை. நீங்கள் யாரோ அதை 3வது நபராக பார்க்காதீங்க. பிரபஞ்சம்ன்றது உங்களுக்குள்ளதாக இருக்குது. அது உங்கள் உள்ளுணர்வு தான், உங்களோட கான்ஷியஸ் தான். அப்போது பிரபஞ்சத்து கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியிலே கம்யூனிகேட் பண்ணலாம். இது இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரபஞ்சத்து கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் தேவை கிடையாது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணாலும் புரியும். ஒரு சில பேர் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி எழுதுவாங்க. இது எழுதுறது சரியா, இப்படி எழுதுனா பிரபஞ்சம் புரிஞ்சுக்குமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா பிரபஞ்சத்துக்கும் புரியுதுன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸில் பிரபஞ்சத்தோட மொழி அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான். அந்த உணர்வை நீங்கள் வந்து ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் பயன்படுத்தினீங்க, உங்கள் ஒவ்வொரு எண்ணத்துலையும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உடனுக்குடனே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இனிமேல் இந்த மொழி சம்பந்தமான குழப்பங்கள் வேண்டாம். நீங்கள் ஒரு எழுதுகிற ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை லிசனிங் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை விசுவலைஸ் பண்ணுறீங்க, இல்லை விஷன் போர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா எது உங்களுக்கு தெரியுமோ, எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அதையே பயன்படுத்துங்க. எதை பண்ணாலும் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அது இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக புரியும். நன்றி.